ஹாஸ்பிட்டலுக்கு வெள்ள மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டல் அது வந்து என்னென்றால் எங்களோட வடிகால் கட்டமைப்பு எல்லாம் சரியான பிள்ளை. இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்கள் அடித்து பிடிப்போம். அது முக்கியமாக வந்து வடிகால். இப்போ கொழும்புல தான் எவ்வளோ மழை என்றாலும் வடிகால் ஓடிடும் எல்லாம் கடற்கரை எங்கேயும் கடற்கரை இருக்குது. ஆனால் ஓடியில் ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி மதிலை கட்டி வச்சுருக்கோம். அப்போ அந்த மதில கட்டைகளில் ஒரு காணிலேருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போகாது. நாங்கள் இப்போ நினைக்கிறேன் அரசாங்க அதிபர் சொல்லிக்கிற போது இந்த எல்லாத்தையும் உடைக்க சொல்லி சட்டம் இல்லாமல் கட்டினது. அப்படி கட்டினா கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் உடையும் என்ற நம்பிக்கை இருக்குது. கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் பிள்ளையாக தான் கட்டியிருக்கணும் எனக்கு சொல்லியிருக்கணும். அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். டிசிசி மீட்டிங் நடக்கும். டிசிசி மீட்டிங்கில் எங்கள் டெஃபினட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எம்பியா சகல சப்போர்ட்டும் செய்வேன். ஒரு நாளுமே நல்ல விஷயத்தை எதிர்க்க மாட்டேன். சும்மா கதை கொண்டு பண்ணுறதுக்காண்டி கத்துறது குளறது எதிர்கட்சி அப்படியே செய்ய மாட்டேன். என்பிபியில் இருக்கிற 3 பேரும் தான் அந்த டிசிசி மீட்டிங்கை நடத்துவினவை தான் அரசாங்கம் அவையோட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அவைக்கு தெரியாட்டி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாட்டி அவை இடம் பிடிச்சினா நான் செய்வேன். இல்லை என்ன நாங்களே செய்கிற மாட்டோம் வடிவாக செய்யுங்களோட பார்த்துட்டு இருப்பேன். சரியா? ஓகே. சாப்பாடு நான் போன சார்ஜில் போட்டு எங்கிட்ட தோசை இருக்கு. நான் வேற சொல்லி சண்டை போன் எடுப்போம் வந்து ஒன்றுக்கிறாரு. அவ்வளோ கட்டுறது மாநாடு தண்ணி தெரியாமல் கஷ்டப்பட்டு தண்ணி வைக்கிறோம். இப்போ அங்கே போகணும். நான் அந்த மாதம் நின்று ஒரு மரம் வச்சு வளர்க்குறேன். மற்றமா இதெல்லாம் வந்து வயல் நிலங்களும் இது வயல் வந்து வயலாக இருந்தால் தரைகள். இப்போ நான் இப்போ முந்தி இருந்ததா மந்த காலத்தில் இருக்குது. மங்கள காலம் இல்லாத காலத்து மாதிரி இருந்திருக்கு. அந்த வயல் இப்போ தண்ணியாக வந்துடும். இப்போ இதை ஒன்றும் செய்யல வெள்ளம் தானே. அந்த காலத்தில் ஆக்கள் வெள்ளம் செய்யிருக்கு. மங்கள தெரியாது. அப்போ இப்போ எல்லாம் விஜய வெள்ளம் தான் மந்தாலும் ஒன்று செய்யலாம். இதெல்லாம் தண்ணி நெல் வைக்கிறவன் இந்த தரைகள் இப்போ தண்ணி வைக்கிறேன். ஆமா நான் கேட்கறேன்னு இல்ல. இதுக்கு வந்து நீங்க ஒரு அங்காலையும் தானே தண்ணி உங்களோட கிராமத்துக்கு வருது. இதுல ஒரு பண்டு மாதிரி போட்டா என்ன உங்களோட இந்த ரோட்டோட சேர்த்து அப்படி ஒரு பண்டு போட்டு இது பார்க்கலாம் தானே நீங்க அதாச்சும் இது பார்க்கலாம் தானே என்னம்மா நீங்க சரியா மழை என்ன வேலையில் ஒன்றுக்கும் போயிடாம இருக்குமா நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இந்த வெள்ளங்கள் பார்த்தா கொஞ்சம் நாள் எடுக்கும். என்ன 4 நாள் எடுக்கும். அடுத்த மழை வராது நினைக்கிறேன். அதை படிஞ்சு போக ஏதாவது பார்ப்போம். இந்த நாள் செல்லும் தானே வா நாங்கள் பார்த்துட்டு வரணும். அம்மா வணக்கம். என்ன தெரியுமா உங்களுக்கு? அர்ச்சனா டாக்டர். ஓ என்ன நடக்குது? ஹலோ என்ன பேருமாக்கு? லட்சுமிக்கா. ஹலோ என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன வைக்கமா? எத்தனை வயசு ஆகுது? எது வீடு? அங்கே தண்ணி போட்டு கொஞ்சம் பற்றிட்டேன்னு இந்த மேலே வராது பத்திரமா நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு. யார்கிட்ட உதவி கேட்டு செய்து தரலாம். என்ன வேணும்? சரி பார்ப்போம். கேட்டு பார்ப்போம். ஓ தெரியும். இப்போதைக்கு இந்த வெள்ள நேரம் இல்லை இடம் தானே. இப்போ வெள்ள நேரம் தானே. இது முடிய நான் ஏதாவது பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு செய்து தரலாம். ஒரு வருமானம் பெறக்கூடிய மாதிரி தொழிற்சாலையெல்லாம் போட்டு வெளிநாட்டுக்காரோட வச்சு ஒரு தோல் தொழிற்சாலை எங்கள் எக்கச்சக்கமான தரிசு நிலங்கள் இடக்கு தானே எடுத்து தோல் தொழிற்சாலையை அதை ஒன்றை போட்டு ஒரு வேலை வரக்கூடிய மாதிரி செய்தார். சரி சரியான வெள்ளம் கூட வரும். என்ன கூட வரணும். எல்லாருமே சேர்த்து ஒரு சின்ன ஏதாவது தொழிற்சாலை மாதிரி ஒன்றை போட்டால் தான் சரி போடுவோம். நாங்கள் செய்வோம். 5 வருஷம் கிடக்குதானே. அரசாங்கம் ஒன்றும் தராத பூ நாங்களாக சேர்ந்து இதாக செய்தால் தான் அரசாங்கம் ஒன்றும் தராது. அவங்க